நம் ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன். அவர் நம்மோடு பேசுகிற தேவனாய் இருக்கிறார். நம்ம கலங்க நின்ற போதெல்லாம் நம்மை காண்கின்ற தேவனாய் இருக்கிறார். அவருக்கு இன்னொரு பெயர் எல்ரோயி, என்னை காண்பவரே அவருடைய பெயராக இருக்கிறார். என்னுடைய துன்பங்கள், என்னுடைய கண்ணீர்கள் எல்லாவற்றையும் அவர் காண்கிறார். அப்போ இந்த சூழ்நிலைக்கு காரணம் என்ன அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகி போனதுனால தான் இந்த பிரச்சனைக்குள்ளே நம்ம சிக்கிக்கொண்டோம். ஆனால் கர்த்தர் நம்மை அழைக்கிறார். மனம் திரும்பி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது அவர் நம்முடைய எல்லா துக்கத்தையும் சந்தோஷமாக மாற்ற வல்லவராயிருக்கிறார். ஆனால் மனம் திரும்பாமல் எந்த விதமான விடுதலையும் நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. தேவன் நீதி செய்கிற தேவனாயிருக்கிறார். இந்த உலகத்தில் யார் என்னை மறந்தாலும், யார் என்னை பார்க்காமல் இருந்தாலும் அவர் என்னை காண்கின்ற தேவனாயிருக்கிறார். என்னை கரம் பிடித்து அழைத்து எல்லாவித பிரச்சனைகளிலிருந்தும் என்னை விடுதலையாக்க அவர் வல்லவராயிருக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணினவர் நம்மை சுதந்திரவாளியாக நிச்சயமாக மாற்றுவார். ஆனால் நாம் மனம் திரும்பி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது